வாரம் ஒரு நாள் மட்டுமே மக்களை சந்திப்பதாகவும் சனிக்கிழமை மட்டும் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை வாரம் ஒருமுறை சனிக்கிழமை மக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. வாரம் ஒரே ஒரு நாள் மட்டும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்கிறார் தவேக தலைவர் விஜய் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 4 மற்றும் 5 என ஒரே ஒரு முறை மட்டும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களை தவேக தலைவர் விஜய் சந்திப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தமிழக காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை சந்தித்து வரும் 13ஆம் தேதி என்று திருச்சியில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் தொடங்குவது தொடர்பாக அனுமதியை கோரி, அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலான விஜயனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக பட்டியலையும் கொடுத்திருக்கிறார்கள். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்ல இந்த ஒரே நாள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை அதற்கான அனுமதி காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை என்று 3வது முறையாக மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், காவல்துறையே ஒரு இடத்தை தேர்வு செய்து வழங்க வேண்டும் என்று இந்த 3ஆம் முறையாக மனுவிலே கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் அதோடு மட்டும் இல்லாமல் இதற்கான பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் சனிக்கிழமைகள்ல பெரும்பாலும் விஜய் இந்த சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கிறார். ஒரே ஒரு நாள் மட்டுமே, மொத்தமாக 16 நாட்கள்ல ஒரு நாள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூரை வரும் 13ஆம் தேதி, அதற்கு பிறகு 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறையும், 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னையிலும் இந்த சனிக்கிழமை அன்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதே போன்று அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களுமே கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய இந்த மேற்கு மாவட்டங்கள்ல இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதே போன்று அதற்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை 11ஆம் தேதி, அடுத்த மாதம் 11ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதற்கு பிறகு மற்றொரு சனிக்கிழமை காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, அதற்கு பிறகு தென் சென்னை, செங்கல்பட்டு, அதே போன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் அடுத்த மாதம், அதே போன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலே ஒரு சனிக்கிழமையிலும், தென்காசி, விருதுநகர், கடலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், கரூர், இறுதியாக திண்டுக்கல், தேனி, மதுரை என டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தனது இந்த சுற்றுப்பயணத்தை முதற்கட்டமாக இந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்வதற்கான திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான பட்டியல் காவல்துறையிடம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் குறிப்பிட்டது போல பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாமல், போக்குவரத்து நெரிசலுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல், பள்ளி நாட்கள் இல்லாத நாட்கள்ல, அதாவது விடுமுறை நாட்கள்ல திட்டமிட்டு இந்த சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற இந்த பிரச்சார பயணத்தின் பொழுது மக்கள் சந்திப்பு கூடக்கூடிய இடங்கள்ல போக்குவரத்தை முறைப்படுத்தி அதற்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று இந்த மனுவிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மனுவை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கொடுத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியிடம் இந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணையை அவர்கள் அதிலே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல கொடுக்கப்பட்ட மனு அதில் இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் திட்டமிட்டு தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கூறியிருந்தவர்கள் இதை காவல்துறை அதிகாரிகளிடம் இவற்றை சுட்டிக்காட்டி அவர்கள் அனுமதியை வழங்குவதற்கு உரிய அறிவுறுத்தல்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக டிஜிபியை சந்தித்து மனுவை கொடுப்பதற்கு தான் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் டிஜிபி வேறொரு வேலையாக அவர் சென்று விட்டதனால சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியை சந்தித்து இந்த மனுவை கொடுத்திருப்பதாகவும், இந்த டிசம்பர் மாதம் வரையிலான விஜயனுடைய சுற்றுப்பயணங்களுக்கான போதுமான பாதுகாப்பையும் அனுமதியும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையிலேயே தங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே இவ்வாறு திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு 2 முறை மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் 2 முறையும் இதுவரை எழுத்துப்பூர்வமாக அவர்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக மனுவை கொடுத்திருக்கிறோம். இது காவல்துறையால் அனுமதிக்கப்படக்கூடிய, வழக்கமாக அனுமதிக்கப்படக்கூடிய இடங்களை பட்டியலிட்டுதான் இந்த கோரிக்கையை, வேண்டுகோளை முன்வைக்கும் மனுவாக கொடுத்தோம். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. எனவே இந்த முறை 3வது முறையாக ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம் என்று தவேக நிர்வாகிகள் கூறுகிறார்கள். இந்த 3வது முறையாக கொடுத்திருக்கக்கூடிய மனுவில் காவல்துறையே ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பட்டியலை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இதற்கான உத்தரவை அந்தந்த மாவட்ட காவல்துறையினருக்கு இங்கிருந்து டிஜிபியோ அல்லது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியோ அதற்கான ஒரு சுற்றறிக்கையாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் எந்த இடத்தை கேட்கிறார்கள், அதற்கான
அனுமதி, அதற்கான நடைமுறை சிக்கல்கள் இங்கு இருக்கிறதா, அல்லது இவர்களுக்கு மாற்றிடம் வழங்குவதற்கு வழக்கமாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எந்த இடத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள், போக்குவரத்துக்கு இடையிலிருந்து அந்த இடங்களை கொடுப்பது தொடர்பாக, அவர்களுக்கு அனுமதி கொடுப்பது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளையில தங்கள் தொடர்ந்து இது போன்ற சுற்றுப்பயணங்கள் நிராகரிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளோம் என்றும் தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போதும் இவ்வாறு தெரிவித்தார். நீதிமன்றத்தை நாடி இதற்கான அனுமதியை பெறுவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். ஒருவேளை 3வது முறையாக கொடுத்திருக்கக்கூடிய மனுவும் நிராகரிக்கப்பட்டால் இந்த நீதிமன்றத்தை நாடுவதுதான் தங்களுக்கு வழி என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட நாங்கள் நீதிமன்றத்தை நாடி சென்றுதான் அதற்கான அனுமதியை பெற வேண்டிய சூழல் உள்ளது. தாவேகாவிற்கு மட்டும் திட்டமிட்டு இது போன்ற நிராகரிப்பை அவர்கள் மேற்கொள்கின்ற கடைபிடிக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையில. அதாவது முதற்கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் மட்டும்தான் முதலில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட காவல்துறையினருக்கு, அந்த திருச்சி மாநகர காவல்துறையினர் கொடுக்கப்பட்டது. இந்த முறை இந்த டிசம்பர் மாதம் வரையிலான சுற்றுப்பயண பட்டியலை காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக சனிக்கிழமை, ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மொத்தமாக 16 நாட்கள்ல 15 நாட்கள் சனிக்கிழமையில் தான் இந்த சுற்றுப்பயணங்கள் நடைபெறுகிறது. அதுவும் விஜயனுடைய சுற்றுப்பயணங்களை பார்த்தோம் என்றால் இந்த பகல் நேரத்திலேயே அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காலை ஒரு 10 மணிக்கு தொடங்கினால் மாலை 3 அல்லது 4 மணிக்குள் இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இதற்கு பிறகு அந்த நேரங்களில், இந்த பகல் நேரங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எது போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, அல்லது போக்குவரத்துக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுகிறதா என்றதெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நேரத்தை மாற்றுவதற்கான சூழலும், அது காவல்துறையினுடைய ஆலோசனை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் அவருடைய கட்சியினர் தரப்புல கூறுகின்றார்கள். தற்பொழுதைய நிலையில இந்த பட்டியலை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை அனுமதி மறுக்கப்பட்டால், மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவதற்கான திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறுகிறார்கள். சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.